இறையேசுவில் அன்பானவர்களே, இன்று தூயாவியாரை வாக்களிக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருவேன், உங்களோடு இருக்கும்படி மற்றொரு துணையாளரை தருவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த இறைவார்த்தை வாசிக்கிற போது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், மற்றொரு துணையாளர் என்று ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். அப்போது அதற்கு முன்னதாகவே நமக்கு ஒரு துணையாளர் உண்டு என்பதுதான் இதனுடைய பொருள். அதற்கு முன்னதாகவே நமக்கு ஒரு துணையாளர் உண்டு. யார் அந்த துணையாளர்? நமக்கு மற்றொரு துணையாளராக ஆவியானவரை தருவேன் என்று இயேசு சொல்லுகிற போது நமக்கு அதற்கு முன்னதாக அப்போது இருக்கிற துணையாளர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, இயேசுதான் நம்முடைய முதல் துணையாளர். அடுத்ததாக தூயாவியானவராகிய துணையாளர். இயேசு ஏன் மற்றொரு துணையாளரை தருவேன் என்று சொல்லுகிறார்? ஏனெனில் அவர் உலகத்தை விட்டு கடந்து போக இருக்கிறார். நான் இனி உங்களோடு இருக்க போவதில்லை, நான் உங்களோடு இருக்க போவதில்லை. ஆகியால் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக, உங்களுக்கு துணை நிற்பதற்காக, உங்களது வாழ்வில் தேவைகளுக்கு நல்லது நான் சொல்லி தந்த கற்றுத்தந்த காரியங்களை நினைவூட்டி தருவதற்கு உங்களுக்கு ஒரு துணையாளரை தருகிறேன். அதுதான் தூய ஆவியானவர். நாம் 26ஆம் இறை வார்த்தையில் வாசித்தோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் கற்றுத்தந்த காரியங்கள் அனைத்தையும் அவர் உங்களுக்கு நினைவூட்டி தருவார். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு அன்று அவரோடு இருந்த சீடர்களுக்கே முடியவில்லை. அவருக்கு பின்னர் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கை கொள்கிற, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற, ஏற்றுக்கொள்கிற மக்களுக்கு இவற்றையெல்லாம் புரிந்து கொள்வது என்பது மிகவும் கடினமானது. ஆகையால் தான் நான் உங்களுக்கு துணையாளரை தருவேன், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத் தருவார், நான் உங்களுக்கு போதித்தவை அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டி தருவார் என்று சொல்லுகிறார். அப்போது உண்மையில் நமது வாழ்க்கை ஒரு கடவுளுடைய கட்டளைகளுக்கு கடவுளுக்கு ஏற்புடையதாக மாற வேண்டுமானால் அதற்கு நமக்கு முக்கியமாக தேவையாக இருப்பவர், நமக்கு வழிகாட்டியாகின்ற ஒரு துணையாளர். நமக்கு எல்லாருக்கும் உண்டா? துணையாளர் உண்டா? நமக்கு தூயாவியானவர் நமக்குள் இருக்கிறார். எப்போ நம்ம தூயாவியானவரை பெற்றுக்கொண்டோம்? திருமுழுக்கு வாயிலாக ஒவ்வொரு அருளடையாளங்களை பெற்றுக்கொள்கிற போது, இனி அதே நேரத்தில் நாம் பெற்றுக்கொண்ட இந்த தூய ஆவியானவரை அனுதினம் நாம் செய்கின்ற ஜபங்கள், வழிபாடுகள், திருப்பலி, ஆராதனை, இவை மூலமாக மீண்டும் மீண்டும் நமக்குள் அதிகமாக நிறைய செய்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவர் முழு வடிவில் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நமது வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக அவர் செயல் வடிவம் பெறுவதற்காகத்தான் அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும், அதிகமாக நாம் ஆராதிக்க வேண்டும் இறைவனை, அதிகமாக நாம் பலி ஒப்பு கொடுக்க வேண்டும், அதிகமாக நமது பாவ அறிக்கை செய்து பாவங்களை விட்டுவிட வேண்டும். அப்போதுதான் நமக்குள் இந்த ஆவியானவர் அதிகமாக செயல்படுவோம். இன்றைய நாள் முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம், நமக்கு எந்த அளவுக்கு தூய ஆவியானவர் கிடைப்பார் அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு நமக்கு தூய ஆவியானவர் கிடைப்பார்? முதல் வாசகத்தில் இன்னைக்கு வாசிக்கும் எண்ணிக்கை ஆகமத்துல மோசே ஆண்டவரிடம் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே, இந்த மக்களை ஒன்று என்னால் வழிநடத்த முடியாது, இவர்களை வழிநடத்துவதற்கு போதுமான அறிவு எனக்கு இல்லை, நல்ல திறமை என்னிடம் இல்லை, நான் வலுகுறைந்தவன், நானா இந்த மக்களை எல்லாம் பெற்றெடுத்தேன், உம்முடைய பிள்ளைகள் வழி நடத்த என்னால் இயலவில்லை என்று ஆண்டவரோடு கேட்கிற போது, ஆண்டவர், நீ ஒரு 70 பேரை தேர்ந்தெடுத்துக்கொள், 70 பேரை தேர்ந்தெடுத்துக்கொள், அவர் மக்கள் நல்லவர்களாக, நேர்மையாளர்களாக, உனக்கு தெரிந்தவர்களாக இருக்கட்டும், 70 பேரை தேர்ந்தெடுத்துக்கொள். 17ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 17ஆம் இறை வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இறங்கி வந்து அங்கு உன்னோடு பேசுவேன், அங்கு உன்னிடம் இருக்கின்ற ஆவியிலிருந்து சிறிதெடுத்து மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பேன், 70 பேருக்கு பகிர்ந்தளிப்பேன், அவர்கள் உன்னோடு சேர்ந்து இந்த மக்களை வழிநடத்துவார்கள். அன்பர்களே, நம்ம பெற்றுக்கொள்கின்ற அது ஒரு ஆலயத்தை, இந்த ஆலயத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்கின்ற தூய ஆவியினுடைய அளவு என்ன என்று கேட்டால், அது இங்கு நிற்கிற அருட்பணியாளர் குருவானவருடைய இதயத்தில் இருக்கிற அல்லது அவரில் இருக்கிற ஆவியிலிருந்து சிறிதளவு, அவரிலிருந்து சிறிதளவுதான் ஆண்டவர் எடுத்து எல்லா மக்களுக்கும் பகிர்ந்தளிக்கிறார், உங்கள் அனைவருக்கும் கொடுக்கிறார். அதுபோல உங்களது குடும்பங்களில் வருகிற போது உங்களுக்குள் இருக்கிற, பெற்றோருக்குள் இருக்கிற ஆவியிலிருந்து சிறிதெடுத்து ஆண்டவர் இந்த குடும்பத்தில் உள்ள குடும்ப நபர்களுக்கு ஆண்டவர் பகிர்ந்தளிக்கிறார்.
சும்மா ஒண்ணு ஆவியானவர் நிறைய நமக்கு கிடைக்காது. நம்ம பெற்றுக்கொள்கிற திருமுழுக்கு வாயிலாக, உறுதி புஸ்தல் வாயிலாக, அருள் அடையாளங்கள் வாயிலாக பெற்றுக்கொள்கிற ஆவியானவருடைய அளவு என்பது நமக்கு ஆசீர்வதித்து நமக்கு அந்த அருள் அடையாளத்தை தருகிற குருவில் இருந்து எடுத்து ஆண்டவர் தருகிறார். அதுதான் இங்கு மோசையிலிருந்து ஆண்டவர் பகிர்ந்து அளிப்பது போல அருள் அடையாளங்கள் நடக்கிற போது குருவில் இருந்து ஆண்டவர் எடுத்து பகிர்ந்து அளிக்கிறார். ஒரு மறை மாவட்டத்தினுடைய மக்களுக்கான தூயாவினுடைய அபிஷேகம் என்பது ஆயரிடமிருந்து ஆண்டவர் பகிர்ந்து அளிக்கின்ற அபிஷேகம். அப்போது குருவானவரோடு இணைந்து இருக்கவில்லை என்றால், பங்கு தந்தையோடு இணைந்து இருக்கவில்லை என்றால், பங்கு மக்களுக்கு இருப்பது ஆவியினுடைய கொடைகள் அல்ல, ஆவியினுடைய கனிகள் அல்ல, ஆவியினுடைய வரங்கள் கிடைக்காது. இதுதான் குருவானவரோடு இணைந்திருக்கவில்லை என்றால் நம்மிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம் என்று நினைக்கிற ஆவியானவர் அங்கிருந்து போய்விடுவார். நம்மோடு இருக்க வேண்டிய ஆவியானவர், நமக்கு துணையாளராக இருக்க வேண்டியவர், நாம் பங்கு தந்தையோடு கலகித்து பிரிந்து போகிற போது, பங்கு தந்தையை வெறுக்க வைக்கிற போது, கோபப்படுத்துகிற போது, அவரை பாவத்துக்கு உள்ளாக்குகின்ற போது, அவரது வாழ்க்கையில் அவருக்கு வேதனை கொடுக்கிற போது, அந்த வேதனை நிமித்தமாக அவரிலிருந்து நமக்கு கிடைத்த அவர் மூலமாக நமக்குள் வந்த ஆவியானவர் நம்மிடமிருந்து அகன்று போவார். அதுதான் நம்ம 2ஆம் வாசகத்துல வாசிக்கும். 2ஆம் வாசகத்துல இன்னைக்கு வாசிக்க கேட்டோம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். அவருக்கு கிடைத்த ஆவியானவர் யாருக்கு? சவுலுக்கு கிடைத்த ஆவியானவர் அவரிடமிருந்து அகன்று போகிறார். சவுலுக்கு கிடைத்த அபிஷேகம் என்பது சாமுவேல் இறைவாக்கினர் மூலமாக வந்த அபிஷேகம். சாமுவேல் இறைவாக்கினர் கைவைப்பு மூலமாக அவருக்குள் வந்த தூய ஆவியானவர், சாமுவேல் இறைவாக்கினரிலிருந்து பகிர்ந்தளிக்கப்பட்ட ஆவியானவர். சாமுவேல் இறைவாக்கினரை கேட்காத போது, மரியாதை கொடுக்காத போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத போது அவரிடமிருந்து அது போகிறார். போவது பெரிய விஷயம் அல்ல அன்பானவர்களை. திரும்பவும் நமது அருளடையாளங்கள் பெற்றுக்கொள்வது மூலமாக நமக்கு கிடைக்கும். பாவ சங்கீர்த்தனம் அறிக்கையிடுவது மூலமாக பாவங்கள் நீங்க பெற்று நாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். ஆனால் நாம் திரும்ப வரவில்லை எனில் வருகின்ற ஒரு பெரிய அவல நிலையை பற்றி தான் இந்த 2வது வாசகத்தில் நாம் அதிகமாக வாசிக்கிறோம். என்ன வாசித்தோம்? தூய ஆவி அவரிடமிருந்து கடந்து போனார். ஆனால் அது உடனடியாக வருகின்றவர் அவரை அலட்டுகின்ற தீய ஆவியானவர் அவருக்குள் வந்து தூயாவி போறது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா நமக்கு வழிகாட்ட வேண்டிய, துணையா இருக்க வேண்டிய, ஆசி தர வேண்டிய, நமது வாழ்க்கையை வலுப்படுத்த வேண்டிய, திடப்படுத்த வேண்டிய, நமது வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகின்ற ஆவி கடந்து போகிற போது நமக்கு தீமையும் தொல்லையும் அசுத்தியும் எல்லாம் தருகின்ற அசுத்த ஆவி, தீய ஆவி நமக்குள் வந்து குடிமுகம் என்பதுதான் நமக்கு வாழ்க்கையில் வேதனை நிறைந்த அனுபவம். நம்ம வாழ்க்கை அடுத்து சவுலுடைய வாழ்க்கையில் அனுதினம் திண்டாட்டங்கள். பெரிய அரசர் தான் நம்ம நினைப்போம், பெரிய செல்வத்தில் இருக்கிறவங்க, பெரிய மாட மாளிகையில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க நினைக்கிறோம் இல்ல. அதுக்கு தவறு என்பதற்கான நல்ல ஒரு உதாரணம் சவுல். அரசர், அவருக்கு இல்லாதது எது உண்டு? அரசருக்கு இல்லாதது உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா அவர் தொல்லை அனுபவிக்கிறார். அவருக்குள் வந்த தீய ஆவி நிமித்தமாக நிம்மதியற்றவராக காண்கிறவர்களை எல்லாம் கோபத்தோடு பார்க்கிறார். நாம் பார்க்கிறோம், தாவீது அரசரை, தாவீதை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். எதற்கு? இவனுக்குள் தீய ஆவி நுழைகிற போது அவருக்கு ஒரு ஆறுதல் கொடுக்க வீணை மீட்டும்படியாக கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். யாழ் மீட்டுவதற்கு கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அந்த யாழ் மீட்டுகின்றவனையே கொல்ல முயற்சி செய்கின்ற அளவுக்கு தீமை அவருக்குள் குடிகொள்கிறது. பார்க்கிறவர்களை எல்லாம் வெறுப்போடு பார்ப்பது, பார்க்கிறவர்கள் யார் மீது நம்பிக்கை இல்லை. கணவனுக்கு மனைவி மீது நம்பிக்கை இருக்காது, மனைவிக்கு கணவன் மீது நம்பிக்கை இருக்காது, பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது நம்பிக்கை இருக்காது, பெற்றோருக்கு பிள்ளைகள் மீது நம்பிக்கை இருக்காது. எப்போதும் சந்தேகமும் கோபமும் வெறுப்பும் பகையும் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமது இதயத்திற்குள் இருக்கிறதாக நாம் சிந்திக்கிறோம் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் நமக்கு இருக்க வேண்டிய துணையாளரை இழந்து போய்விட்டோம். நம்மோடு இருக்க வேண்டிய துணையாளரை நாம் தவற விட்டு விட்டோம். நமது தவறுகள் மூலமாக, கீழ்ப்படியாமை மூலமாக, தேவையில்லாமல் வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டதனால், குறிப்பாக அருட்பணியாளர்கள் மீதாக அல்லது ஆயர் மீதாக தேவையற்ற காரியங்கள் பேசியதனால், தேவையில்லாமல் அவர்களுக்கு வருத்தம் கொடுத்ததனால் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்மிடமிருந்து அகன்று போய்விடுவார். அடுத்து தீய ஆவியானவர் நமக்குள் வந்து நம்மை துன்புறுத்துவதை நாம் காண்கிறோம். அன்பானவர்களே, அங்கிருந்து ஒரு விடுதலை நமக்கு வேண்டும். நாம் எண்ணிக்கை 11:25 வாசிப்போம். ஆண்டவர் சந்திப்பு கூடாரத்தில் வந்து இறங்குவார். சந்திப்பு கூடாரம் அன்று ஆண்டவர் குடியிருக்கிற இடம், ஆண்டவர் வந்து அவரது பிரசன்னத்தை கொடுக்கிற இடம். இன்று நமது ஆலயம். அந்த 70 பேரை மோசே இந்த சந்திப்பு கூடாரத்தின் சுற்றிலுமாக நிறுத்துவார். அதாவது இந்த ஆலயத்தின் அருகில் வந்து சேர வேண்டும் என்பவர்களே, நாம் இழந்து போன
துணையாளரை, நாம் இழந்து போன நன்மையை, நாம் இழந்து போன அமைதியை, நாம் இழந்து போன சமாதானத்தை, நாம் இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப பெறுவதற்கு நாம் இந்த ஆலயத்தின் அருகில் வர வேண்டும். அங்கே ஆண்டவர் வந்து இறங்கி அவரோடு பேசினார். பேசி மோசையிடமிருந்து ஆவியில் சிறிதளவு எடுத்து மக்களுக்கு பகிர்ந்தளித்தார். அன்பானவர்களே, மீண்டும் நாம் இதே போல வருகிற போது, இந்த ஆலயத்தின் அருகில் வருகிற போது, இந்த பங்கின் அருகில் வருகிற போது, ஆண்டவரே என்று அழைக்கிற போது அவர் மீண்டும் இரக்கம் கொண்டவராக நமது பங்கு தந்தையிடம் இருந்துள்ள அபிஷேகத்திலிருந்து சிறிதளவு எடுத்து நமக்கு பகிர்ந்து தருவார். நாம் புரிந்து கொள்ள வேண்டியதும் அறிந்து கொள்ள வேண்டியதும் இதோ ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 23ஆம் இறை வார்த்தை. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 23ஆம் இறை வார்த்தை வாசிங்க. என்னை வெறுப்போ என் தந்தையையும் வெறுக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை வெறுப்பவர் என் தந்தையை வெறுக்கிறார். நாம் வாசிக்க கேட்டோம், நான் தந்தையோடு கேட்டு என்று உங்களோடு இருப்பதற்காக துணையாளரை தருவேன். இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறவர் தந்தையை வெறுக்கிறார். ஆகையால் நமக்கு துணையாளர் வரமாட்டார். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள். அனுப்புகிறவர் என்று சொல்லும் போது உங்களது பங்கில் உங்களுக்காக அனுப்பப்பட்ட உங்களது பங்கு தந்தையை ஏற்றுக்கொள்பவர், உங்களுக்காக அனுப்பப்பட்ட உங்களது அருள் சகோதரியை ஏற்றுக்கொள்பவர், உங்களது வீட்டிற்கு ஜெபம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட உங்களது பணியாளர், உங்களது பங்கு தந்தை, உங்களை ஆசீர்வதிக்க வருகின்ற உங்களது ஆயர், அவர்தான் இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்படுகின்றவர். உங்களது பங்கு தந்தை உங்களது வீட்டிற்குள் வருகிற போது வாருங்கள் என்று அழைப்பதற்கு உங்களால் முடியவில்லை என்றால் நீங்கள் துரத்துகின்றீர்கள். துரத்துகின்ற போது உங்களது வீட்டில் அந்த அபிஷேகம் இருக்காது. நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். அப்போது என்னை நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்ளாதவர் என்னையே ஏற்றுக்கொள்வார். தொடர்ந்து என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரை யார் அனுப்புகிறது? தந்தை கடவுள் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். அப்போது அவரை ஏற்றுக்கொள்ளாதவர், உங்களது வீட்டிற்கு வருகின்ற உங்களது பங்கு தந்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் தந்தை கடவுளை ஏற்றுக்கொள்கின்றீர்கள். அதுபோல உங்களது வீட்டிற்கு வருகின்ற உங்களது பங்கு தந்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களது கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள, உங்களது வாழ்வுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையுமே நீங்கள் மறுத்து விட்டீர்கள். ஆகிய அன்பர்கள், இன்று தூய ஆவியானவருடைய திருநாள் கொண்டாடுகிற போது நம்ம புரிந்து கொள்ளணும், நமக்கு மனித வாழ்க்கையில சில பிரச்சனைகள், அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சில நேரங்களில் ஏதாவது காரியங்களுக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு சண்டைகள் எல்லாம் ஏற்படலாம். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியது, மன்னிப்பு கேட்கின்றதும் மன்னிப்பதுமான ஒரு குணம் நமக்குள் உருவெடுக்க வேண்டும். குறிப்பாக கடவுளோடு மன்னிப்பு கேட்கின்ற ஒவ்வொரு அருள் அடையாளத்தில் நாம் பங்கு கொள்கின்ற ஒரு முக்கியமான கருத்து நமக்குள் இருக்க வேண்டும். நம் திருப்பலி இங்கு ஒப்பு கொடுக்கிற போது அதிக பேர் நற்கருணை எடுப்பதில்லை. ஆண்டவர் தருகின்ற அருள் அடையாளமாகின்ற நற்கருணையை, அவரை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எப்படி வரும்? துணையாளர் எப்படி இருப்பார்? ஆகையால் நாம் புரிந்து கொண்டு திரும்பி வர வேண்டிய நேரம் என்பது நமது வாழ்க்கையில் கடவுளோடு உள்ள கருத்து வேறுபாடுகளும் கோபங்களும் வெறுப்புகளையும் எல்லாம் பாவ சங்கீர்த்தனம் என்ற அருள் அடையாளத்தில் நாம் விட்டுவிட வேண்டும். சகோதரர்களோடு உள்ள நமது பிரச்சனைகளை எல்லாம் மன்னிப்பு கேட்கின்றவர்களாக மாறி மன்னிக்க வேண்டும். உங்களது பங்கு தந்தையோடு உள்ள காரியமானாலும் அவரோடு பேசி அவரிடமிருந்து மன்னிப்பும் அதுபோல அவரை மன்னிக்கின்ற குணநலத்தையும் உருவாக்கி கொள்ள வேண்டும். அவ்வாறுதான் நமது வாழ்க்கை. ஏனெனில் நமது ஆன்மீக வாழ்க்கையினுடைய அபிஷேகம் அனைத்துமே பங்கு தந்தையிடம் இருந்துதான் வருகிறது. உங்களது பங்கு தந்தை ஆசி பெறவில்லை என்றால், உங்களது பங்கு தந்தையிடம் ஆன்மீக அதிகாரங்கள் இல்லை என்றால், உங்களது பங்கு தந்தையிடம் தூயாவினுடைய கொடைகள் நிறைவாக இல்லை என்றால், அவர் கை வைக்கிற போது உங்களுக்கு ஒன்றும் வராது. போது உங்களது பங்கு தந்தை அதிகமாக ஆசி பெற வேண்டும், தூயாவியால் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும், தூயாவியால் நிறைந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனெனில் அது உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம். உங்களுக்காக உங்களது பெயர் சொல்லி எனக்கு இது தாரும் இதை தாரும் என்று கேட்பதை விட உங்களது பங்கு தந்தைக்காக அதிகமாக ஜெபித்து ஃபாதர் ஆசீர்வதி சொல்லி நிற்கும் போது அவருடைய கை வைத்தல் வாயிலாக நமது வாழ்வு மாறும், ஆசியாக மாறும், நமது வாழ்வு விடியலாக மாறும். நாம் திருப்பலியில நம்ம ஜெபிக்கிற போது எப்போதும் பல இடங்கள் அல்லது எல்லா ஜபங்களுக்குமே திருச்சபையுடைய எல்லா ஜபங்களிலுமே நாம் பார்ப்போம், திருச்சபையின் தலைவராகிய பாப்பரசர் திருத்தந்தைக்காக ஜெபிப்போம். நமது சபையினுடைய தலைவர் ராஃபேல் உயர் பேராயர், எங்களது உயர் மறை மாவட்டத்தினுடைய தலைவர் ஜோசப் பேராயர், எங்களது மறை மாவட்டத்தினுடைய தலைவர் எங்களது ஜார்ஜ் ராஜேந்திரன் ஆயர் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் ஜெபிக்கிறோம்னா அவங்களுக்காக ஜெபிக்கிற போது அவங்கள் திறந்து நமக்கு ஆசீர்வாதம்.
நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிற போது அவங்க அந்த பதவியில் இருக்கிற காலம் வரைக்கும் அவங்க மூலமா தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். அவங்க அந்த ஸ்தானத்திலிருந்து மாறும்போது அடுத்த ஆள். ஏனெனில் நமது வாழ்வுக்கான அபிஷேகம் முழுவதும் வருவது இந்த ஆயர்கள் மூலமாக, தலைமையில் இருக்கிறவர்கள் மூலமாக, திருத்தந்தை மூலமாக, திருச்சபையினுடைய தலைவர் மூலமாக, நமது மறைமாவட்டத்தினுடைய ஆயர் மூலமாக. ஆகியால் அன்பானவர்களே, அதிகாரத்தோடு இந்த பணிவிடையில் இருக்கிறவர்களோடு இணைந்து வாழ வேண்டியது, அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பது மிக முக்கியமானது. இனி நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான இன்னொரு காரியம், நமது வீட்டிற்குள் வருகின்ற ஒரு பங்கு தந்தையோ அல்லது நாம் சந்திக்கிற பங்கு தந்தை, இதுக்கு முன்னால நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஃபாதர் பிளஸ் மீ ஃபாதர், ஆசீர்வதிங்க ஃபாதர். உங்க பங்கு தந்தையிடம் இருந்தும் அதுபோல ஆயரிடம் இருந்தும் எப்போதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றவங்களா இருக்கும், சாபத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை. ஏனெனில் அவர்கள் ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வாதமாக மாறும். அவர்கள் ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வாதமாக மாறும். அவர்கள் ஆசீர்வதிக்கவில்லை என்றால் அது ஆசீர்வாதமாக மாறாது. அவர்கள் சபித்தால் அது சாபமாக இருக்கும். அவர் அழுதால் உங்களது வாழ்க்கையின் கண்ணீராக அது மாறும். ஆகிய அன்பானவர்களை, இந்த ஆயர்களையும் குருக்களையும் கன்னியர்களையும் நாம் அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நமது குடும்பத்தில் ஆசை உண்டாக, நமது வாழ்க்கையில் ஆசை உண்டாக. உங்களுக்கு தெரிந்த பாதசிகள் எல்லாம் ஜெபிக்கணும். குறிப்பா உங்களது பங்கில் இருக்கிற பங்கு தந்தைக்காக நீங்க ஜெபிக்கணும். அந்த எல்லா நாளும் சொல்றது உண்டு, வீட்டுல குடும்ப ஜெபம் செய்யும்போது குருக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். குருக்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு மத்தியில எங்களது பங்கு தந்தை சிறப்பாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் இருக்கிறதுனால சொல்லல, நான் மாறி போகும்போது அடுத்து வருகிற பங்கு தந்தைக்காக நீங்க ஜெபிக்கணும். ஏனெனில் உங்களது வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதம் அனைத்தும் அவருடைய ஆன்மீகத்திலிருந்து வருகிறது. அவருடைய ஆன்மீக வாழ்வு சிறந்து ஓங்குகிறதிலிருந்து வருகிறது. அவருக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களில் இருந்து வருகிறது. ஆகையால் திருச்சபையோடு இணைந்திருந்து நமது ஆன்மீக வாழ்க்கையை நடத்துவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.